வணக்கம். ஒரு அற்புதமான காலை பொழுது. என் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம், நம்ம ஒரு பூங்கா ஒன்று இருக்கின்றது. இந்த பூங்காவில் இன்று நான் காலையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடன் பலரும் அந்த இடத்தில் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். சிலவர் முதியவர்கள், சில இளைஞர்களும் இருக்கின்றார்கள், அடுத்த வயதுடையவர்கள். இவர்களெல்லாம் எதற்காக செய்கின்றார்கள் நீங்கள் முதல்ல யோசிங்கள். நம்ம நல்ல சுகாதாரத்துக்கு இருக்கின்றேன். பாருங்கள், ஒரு சில பெண்மணிகள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மியூசிக்கை போட்டுட்டு நடனம் ஆடுறாங்க. இளைஞர்கள் கூடைப்பந்து பாஸ்கெட் பால் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் உடற்பயிற்சி செய்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய குழந்தையுடன் ஒரு பைஸ்கிளை தள்ளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் பயிற்சிகள். காலையில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சுகாதாரத்தை கவனிக்கவில்லை என்றால் மருத்துவனை நாட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். மருத்துவனைக்கு செல்ல வேண்டுமா என்பது கேள்வியை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக சில நாம் செய்ய வேண்டிய மருத்துவமனை செல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை அணிந்தரக்கூடாது. உடல் பயிற்சியெல்லாம் செய்தோம், நம்ம நல்ல உணவை உண்றோம் என்றால் நிச்சயமாக சுகாதாரமாக இருப்போம். அந்த சுகாதாரம் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நாம் மருத்துவம் செல்வதை குறைத்து கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதனால் காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்களுடைய மனோநிலையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொடங்குங்கள். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைக்கு ஒரு பக்கம் தூக்கி போட்டுவிட்டு நடக்க வேண்டியது நடக்கட்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் நாளை தொடங்கி நடத்துங்கள். நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. அதனால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய பாடல் ஒன்று இருக்கின்றது, உறங்காத கனவை உசிப்பிவிடு. அதை வாங்கி அதை கேளுங்கள். என்னுடைய புத்தகம் இருக்கின்றது, வாங்கி ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவது ரேனா வேணுகோபால்.